பொதுவா கட்டடங்கள்ல வர்ற நில ஜன்னலை எப்படி செவுத்தோட சேர்த்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்கன்னா, இந்த மாரி இரும்பு கிளாம்ப உட்டோட அட்டாச் பண்ணிட்டு, அந்த இரும்பு கிளாம்பு செவுத்துக்குள்ள போறதுக்காக கொஞ்சம் கட்டடத்த உடைப்பாங்க. அந்த மாரி கட்டி முடிச்ச கட்டடத்த உடைச்சு கேப் கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த கேப் கிரியேட் பண்ணி, அந்த கேப்புக்குள்ள வந்து இந்த கிளாம்பு போற மாரி செட் பண்ணிட்டு, பேக்கிங் பண்ணி ஃபினிஷிங் பண்ணுவாங்க. இந்த மெத்தட்ல பண்றதுனால நமக்கு கட்டடத்த உடைக்கிறனால தேவையில்லாத வைப்ரேஷன் வரும். செங்கலுக்கும், சிமெண்ட்டுக்கும் இருக்க பாண்டிங் வந்து டிஸ்டர்ப்ட் ஆகும். ஸோ அதனால கட்டடம் வீக் ஆகுறதுக்கான சான்சஸ் நெறையா இருக்கு. இந்த பிரச்சனைய சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம கம்பெனியில் என்ன ஒரு சின்ன விஷயம் பண்ணுறோம்னா, இந்த மாதிரி ரூ. 20க்கு கிடைக்கக்கூடிய ஸ்பாஞ்சை வாங்கி அதில் கொஞ்சம் டேப்பை சுற்றிட்டு, நம்ம எங்கெல்லாம் வந்து ஃபியூச்சரில் ஜன்னல் நிலைகள்லாம் வைக்க போகிறோமோ அந்தந்த கிளாம்பு வர்ற இடங்களில் வச்சு கட்டிடுறோம். ஸோ கட்டிட்டு கொஞ்ச நேரம் செட் ஆக விட்டு இந்த ஸ்பாஞ்செல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிட்டோம்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து கேப் க்ரியேட் ஆகிரும். ஸோ அந்த மாதிரி கேப் க்ரியேட் ஆகிடுச்சுன்னா நம்ம உடைக்க வேண்டிய தேவையே இல்லை. டைரெக்டாக நம்ம நில ஜன்னலை அந்த கேப்பில் வச்சு ஃபிக்ஸ் பண்ணி வேலையை முடிச்சிடலாம். இந்த மாதிரி பண்ணுறதுனால நமக்கு உடைக்கிறதுக்கான மேன் பவர் காஸ்ட்டு மிச்சமாகுது. அதுபோக பில்டிங் எந்த விதமான வைப்ரேஷனும் இல்லாமல் எப்போவும் ஸ்ட்ரென்த்தாகவே இருக்கும். ஸோ வாழ்க்கையில் ஒரு தடவை கட்டுற வீட்டை தரமாகவும் முறைப்படியும் கட்டிட்டோம்னா நம்ம வீட்டை பற்றின கவலை இல்லாமல் நிம்மதியாக இருக்கலாம். ஸோ இந்த மெத்தடு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் ஃபாலோ பண்ணி பயனடையுங்கள். வாழ்க வளமுடன். நன்றி.